Exercise 4.2 14th sum. Construct a triangular ABC such that AB equal to 5.5 cm, angle C equal to 25 degree and the altitude from C to AB is 4 cm அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்குலர் ஏபிசி, அதை எடுத்து எழுதிடுறோம். அப்புறம் பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏபி 5.5 சென்டிமீட்டர், அதையும் எடுத்துடணும். ஆங்கிள் சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி, எல்லாமே கிவன் சம்மில் கொடுத்துருக்கிறதா எடுத்து எழுதுகிறோம். ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட்டு, அதாவது ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் சியிலேருந்து வரையக்கூடியது இல்லைங்களா. இதை வந்து ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுட்டு பேஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஏபிக்கு எவ்வளோ 5.5 வச்சுட்டு ஒரு ரஃப்பாக வரைஞ்சிக்கணும். மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக எடுக்கக்கூடாது. ஒரு ரஃப்பாக ஒரு ட்ரையாங்குலர் ஒன்று 5.5 அப்படின்னு நம்ம ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்குலர் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு அதில் பேஸை மட்டும் 5.5 போட்டுட்டு இங்கே ஏ போட்டுக்கிறோம், இங்கே பேஸ் பி கொடுத்துக்கிறோம். சின்றது கொடுக்குறோம். சிக்கு தான் எவ்வளோ 25 டிகிரி இருக்குது, அதை கொடுத்துட்டு ஃப்ரம் சி டு இந்த ஜீன்ற அந்த சென்டரில் வரக்கூடிய லைனுக்கு வந்து எவ்வளோ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வரைஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரியில் 8 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கிடச்சிரும், 1 மார்க்கு கிடச்சிரும். மீதி இருக்கிற 7 மார்க்ஸை இப்போ நம்ம வரையக்கூடிய ஃபேர் டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. அது எப்படி வரையணுன்றதை மட்டும் பார்த்துக்கிறோம். இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப மேலேயும் வரைஞ்சிடக்கூடாது டயக்ராமை. அதனால் ரொம்ப மேக்ஸிமம் சென்டரில் வரைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கீழே இறக்கி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் எல்லாம் போடும்போது கரெக்டாக வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு 5.5 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அதனால் கொடுத்துருக்கிறத இங்கே நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து லென்த்து வந்து 5.5 போது கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் இருந்ததுன்னா தான் கரெக்டாக வரும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கமும் நம்மளுக்கு என்ன செய்யும், வேரியேஷன்ஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம 5.5 கரெக்டாக இங்கே வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இங்கே 1 to 5.5, இது 5.5 இல்லைங்களா. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏ அப்படின்னு பார்த்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு பி அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. இதை வந்து நம்ம என்ன எழுதிடலாம், ஏ அப்படின்னு எழுதிடலாங்களா. ஓகே, இதை எப்படி எழுதிடலாம், பி அப்படின்னு எழுதிடுறோம். அதையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க 5.5 சென்டிமீட்டர், அதையும் நம்ம எடுத்து எழுதிடுறோம். 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ ஏபி இஸ் லைன் செக்மெண்ட் 5.5 பேஸ் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டு அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 25 டிகிரியை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏல வந்து இந்த ஏன்ற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும். மற்ற இது வந்து இந்த ஆங்கிள் வந்து இந்த ஹேண்ட் வந்து 0ல் போய் டச் ஆகணும், இந்த பீன்ற ஹேண்டில் போய் டச் ஆகணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்படி அழகாக போய் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இப்படி ப்ளேஸ் பண்ண உடனே கரெக்டாக நம்மளுக்கு என்ன தெரியும், 25 டிகிரி 10, 20, 25 அப்படின்றது நம்ம வச்சுட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம், அழகாக இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். புரியுதுங்களா. இப்போ இந்த லைனுக்கு தான் பேர் என்ன நம்ம கொடுக்க போகிறோம், இ அப்படின்ற பேர் கொடுக்க போகிறோம். இந்த லைனுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோம், இ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் வந்து இ அப்படின்ற பேர் கொடுக்குறோம். ஏன்னா பிஏஇ பிஏஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு சம்மில். அதனால் அதை வரைஞ்சிட்டோம். 25 வரைஞ்சாச்சு. சென்டரில் இருக்கிறது தான் இப்போ ஆங்கிள் வரும், அதனால் 25 டிகிரியை வரைஞ்சிட்டோம். அடுத்தது இஏஎஃப், இ இங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குது. இப்போ எஃப்பை நம்ம என்ன செய்கிறோம், வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் வச்சு இப்படி வச்சு நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி அதே இஏ சென்டராக வச்சுட்டு இப்படி திருப்பி இதை வந்து ஹேண்டாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இது இங்கே கோயின்சைட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இங்கே கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா இது இங்கே பிளேஸ்மெண்ட் அழகாக அப்படி பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 90 டிகிரி 0, இங்கேருந்து அப்படியே 90 டிகிரி எங்கே வரும், இந்த இடத்துல வரும் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அழகாக ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ அப்படி ஒரு 90 டிகிரி ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைனுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் முதலே ஆல்ரெடி, எஃப் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். புரியுதுங்களா. இந்த லைனுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம், நம்ம எஃப்ன்றது கொஞ்சம் நல்லாவே நம்ம லென்த்தியாகவே போட்டுக்கலாம். ஓகேங்களா. நம்ம வரையும் போதே கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் நான் இங்கே அடுத்தது நம்ம வரையும் போது கொஞ்சம் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஹிட் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம என்னென்னு பேர் கொடுக்குறோம், எஃப் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். அதை அங்கே மென்ஷன் பண்ணிடுறோம், எஃப்னு அப்படின்ட்டு.
இல்லைங்களா, எஃப்ன்றது பேர் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா என்னது? கொடுத்துருக்கிற பேஸ் எது? ஏஎன்பி. அந்த ஏஎன்பிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று நம்ம எடுத்து ட்ரா பண்ணணும். அது எப்படி வரைகிறது அப்படின்னா, பியில் தூக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ரொட்ராக்டரை வச்சுக்கிட்டு காம்பஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஹாஃபுக்கு மேலே, புரியுதுங்களா, இந்த இடத்துல காம்பஸ் இங்கே இருக்கும், பியில் இருக்கும், இது ஹாஃபு, இது ஹாஃபுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம் வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். ஓகேங்களா, அதே ஆர்க்கை கீழேயும் அப்படியே அடிக்கிறோம். பியில் அந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் 2 லைன் இதேமாரி நம்ம ட்ராப் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஏல தூக்கி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏல வச்சு நம்ம அழகாக என்ன செய்கிறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கேயும் அதேமாரி கட் பண்ணுறோம். இது 2 மெஷர்மெண்ட்டு எங்கே கட் ஆகுதோ அந்த 2 ஆர்க்கு கட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம். அதேமாரி இங்கே 2 கட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா. இதையும் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி நம்ம வரையும் போது அது எது வழியாக கிராஸ் ஆகி போகுது, அந்த 90 டிகிரி ஆங்கிள் எஃப்ன்றது ஒன்று பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக இங்கே கட் ஆகி போகும். அந்த எஃப்ன்றது கட் ஆகி போகிற வழியை நம்ம என்ன செய்யணும், 0 அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிறோம் இல்லைங்களா. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது 0ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா இங்கே வரதை என்ன செய்கிறோம், ஜி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம ஓ வச்சுக்கலாம் கரெக்டாக. இதை நம்ம என்ன செய்கிறோம், ஜி அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். எப்படி அப்படின்னா, OSS சென்டர், புரியுதுங்களா, ஏ என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு ரேடியஸாக வச்சுக்கணும் எப்பயுமே, புரியுது இல்லைங்களா. அப்போ OSS சென்டர் என்னது, OA அப்படின்னு நம்ம வச்சு ட்ரா பண்ணி அழகாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு டயக்ராம் அப்படியே வரைகிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறோம். அது அப்படியே பி வழியாக பாஸ் ஆகி அப்படியே நம்மளுக்கு எங்கே போகும், ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. இப்படி ஒரு பெரிய சர்க்கிள் வரும். அதனால தான் நம்ம டயக்ராமை தூக்கி என்ன செய்யணும், அழகாக கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம இடம் பத்தாமல் போயிடுச்சுன்னா அங்கே இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சோம்னா கரெக்டாக என்ன ஆகும், அது பி வழியாக அழகாக பாஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். புரியுது இல்லைங்களா. இப்போ இப்படி சர்க்கிள் வழியாக நம்ம 0வை சென்டராக வச்சு OAவை ரேடியஸாக வச்சு வரையும் போது அது OAவும் ஆர் ஈக்குவல் டு OB எப்படி வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே வரைஞ்ச பார்த்தீங்களா, அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு நம்ம பேர் என்ன கொடுக்குறோம், இதுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுக்குறோம். இந்த லைனுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், ஒய் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம் இல்லைங்களா. இது எக்ஸு, இது ஒய் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துறோம். இது இன்டர்செக்ட் அட் ஏபியில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஜீன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், மார்க் த பாயிண்ட் எம் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் என்ன செய்கிறோம், ஒரு இது வரைகிறோம். எப்படி, 4 சென்டிமீட்டர் XY such that altitude அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது அது எப்பயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும், இந்த பக்கம் கிராஸாக போய் இங்கே லைனில் கட் ஆகாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, C to Gக்கு சென்ட்ரலிருந்து வரையக்கூடியது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இங்கேருந்து 4 சென்டிமீட்டர், ஓகேங்களா, இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். நான் தலையில வச்சு தான் மார்க் பண்ணுறேன், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லொக்கேட் பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே இதை வச்சுட்டு நம்ம ஷார்ப்பாக இருக்கிற போர்ஷன் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வச்சோம்னா 4 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா. அப்போ 4 சென்டிமீட்டர் வச்சுட்டு இந்த ஜியில் வச்சு அழகாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம், புரியுதுங்களா. இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சிட்டோம்னா அந்த ஆர்க்கு கட் ஆகிற இடம் இந்த XYயில் இந்த இடம் இல்லைங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சி அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அதை வச்சு பர்பெண்டிகுலராக இந்த ஆல்டிடியூட் வரைகிறது மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், சின்னு மென்ஷன் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 4 சென்டிமீட்டர், அந்த ஆல்டிடியூடுன்றத 4 சென்டிமீட்டர். இப்போது வித் ஹெல்ப் ஆஃப் த என்னது செட் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா. இது வைக்கும்போது இந்த ஓரத்தில் வச்சிடாதீங்க, இந்த சர்க்கிள் வருது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளுக்கு ஃபுல் ஸ்ப்ரெட்டாக இங்கே அப்படியே மேலே ஏறும். அப்படி உங்களால் முடியல அப்படின்னம்னா இந்த ஸ்கேலை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த ஸ்கேல் இப்படி கூட வச்சுக்கோங்க, இன்னும் கூட கொஞ்சம் கரெக்டாக இந்த இங்கே லென்த்து வருது பார்த்தீங்களா, இந்த லென்த்துக்கு கொஞ்சம் இடிக்காத மாதிரி
வச்சு லைட்டாக அப்படி வர மாரி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு இந்த ஸ்கேலை இங்கே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இந்த செட் ஸ்கொயர் இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு இது மொல்லமாக அப்படியே மேலே என்ன செய்யணும், பேரலாக இங்கே இருக்கிறது அப்படியே பேரலாக நம்ம என்ன செய்யணும், லிஃப்ட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே இந்த சர்க்கிளில் கட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு. புரியுதுங்களா? இதுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், இந்த லைனுக்கு வந்து P அப்படின்னு பேர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த இதுக்கு வந்து என்னென்னு பேர் கொடுக்குறோம், ஏதோ ஒன்று Pன்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டியோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது P, இது வந்து Q. இந்த PQன்ற அந்த ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் வரையும் போது இங்கே எங்கே டச் ஆகுதோ அந்த ஆர்க்கில், இந்த சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், C அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுக்கு தேவையான ரிக்வயர்டு ட்ரையாங்கிளோட மெயின் பாயிண்ட்டு C. இங்கே என்ன வரணும், நம்ம D அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த குறித்த பாயிண்ட்டை வந்து அந்த சர்க்கிளில் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் இப்படி போகுது இல்லைங்களா, அந்த சர்க்கிளில் இந்த இடத்துல வந்து C, இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு D. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னது, ABC தான். A இருக்குது, B இருக்குது. சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம Cன்னு கன்சிடர் பண்ணுறோன்னு முதலே சொல்லியிருக்கோம். அங்கே ஆல்டிடியூட்னு கொடுத்ததுனால இங்கே ஆல்டிடியூட் போட்டு அந்த லென்த்துக்கு அந்த ஏரோவில் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஏவையும் இந்த சியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இதை அழகாக நம்ம இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சியோட பியும் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இது பி, இங்கே சி வச்சு இப்படி அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அந்த பாயிண்டில் அழகாக இங்கே கரெக்டாக இங்கே வரும். அப்போ சியிலேருந்து அழகாக ஒரு லைன் அப்படி பண்ணுறோம். அது வந்து கரெக்டாக எங்கே வந்து ஹிட் ஆகுது, பின்றதில் ஹிட் ஆகுது. அப்போ ஏ பின்றது பேஸு, 4 சென்டிமீட்டர் ஆல்டிடியூட்டை நம்ம வரைகிறோம். அங்கேருந்து என்ன செய்கிறோம், அந்த லைன் எங்கே ஆர்க்கில் இந்த இடத்துல கட் ஆகுதோ இதுக்கு பேரலாக, ஏபிக்கு பேரலாக வரையக்கூடியது தான் இந்த பிக்யூன்ற ஒரு லைனு. அந்த பிக்யூன்ற லைன் சியில் எங்கே கட் ஆகுதோ அதுதான் சியாகவும் இந்த பக்கம் டியாகவும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வரைஞ்சதை 25 டிகிரி இங்கே கீழே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 25 டிகிரி மேலே கரெக்டாக வரும். இப்போது இங்கே வச்சு பார்க்குறோம். இது வந்து என்னது, இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் வந்து இந்த சியில் டச் ஆகிற மாரி வச்சுட்டு இது வந்து இந்த 0வில் கோயின்சர்ட் பண்ணோம்னா நம்ம இங்கே பார்த்தோம்னா 10, 20, 25 கரெக்டாக வருது இல்லைங்களா. நம்மளுக்கு பாருங்கள் 25 கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஹிட் ஆகும். இங்கே பார்த்தா 0. ஓகேங்களா? இந்த 0லேருந்து இந்த 25 இங்கே கரெக்டாக வந்து இந்த லைன் இங்கே ஏரோ அப்படியே கரெக்டாக 25 இங்கே வரும். இங்கே பாயிண்ட் இருக்குது. அப்போது இங்கே 25 டிகிரி இது ஆங்கிள் வந்துடுச்சுன்னா நம்ம இங்கே கீழே எடுத்த 25க்கு இது 25 நம்ம வரைஞ்சது கரெக்டு அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்ரூவல். புரியுதுங்களா? அப்போ இதுவும் 25 டிகிரி வந்தாச்சு. இங்கே நம்ம ஆல்ரெடி 25 டிகிரி நம்ம போட்டாச்சு. எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு கிடைச்சாச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம எப்படி வரைஞ்சோன்றது ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சதுனால தான் நம்ம இங்கே டயக்ராம் இது இந்த ரஃப் டயக்ராம் போட்டுட்டு இந்த ஃபேர் டயக்ராம் வரையும்போது கொஞ்சம் கீழே இறங்கி வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும். நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிள் இந்த நம்ம எழுதுனது மேலே வரும், திருப்பி 2வது வாட்டி ட்ராப் பண்ண வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி அதேமாரி இதை தூக்கி இந்த எட்ஜில் வச்சோம்னாலும் இந்த எட்ஜ் இப்படி சைடாகிட்டு போகும். அதனால் இங்கேயும் சென்டராக பார்த்துக்கோங்க. சென்டராக பார்த்துட்டு இப்போ எப்படி ஃபஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ரீகால் கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. ஏபி ஈக்குவல் எவ்வளவு 5.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஏஇன்றது நம்ம ஒரு 25 டிகிரி ப்ரொடெக்டரை இப்படி திருப்பி வச்சு கரெக்டாக ஏவை பேஸ் பண்ணி இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 25 டிகிரி நம்ம ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே ப்ரொடெக்டரை இப்படி திருப்பி வச்சு ஏ வந்து என்ன செய்கிறோம், இப்படி இந்த இடத்துல இப்படி இதுமாரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா இஏஎஃப் எவ்வளவு அவங்க கொடுத்துருக்காங்க, அது 90 டிகிரி. பிஏஇ அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 25 டிகிரி. அதையும் நம்ம ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஏபின்னு கொடுத்துருக்கிற பேஸை வந்து நம்ம என்ன செய்யணும், பர்பண்டிகுலர் பைசெக்டர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காம்பஸை எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா, ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும். அதேமாரி கீழேயும் அடிக்கணும், மேலேயும் அடிக்கணும், கீழேயும் அடிக்கணும் அந்த லைனில். அதேமாரி அந்த லைன் கொடுத்துருக்கிற ஏபின்ற பேஸ் லைனில் பியில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும், இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும். 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அழகாக ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைகிறோம்.
அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த 90 டிகிரியில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த ஓன்றது வச்சுக்கிறோம். அந்த ஓன்றத சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படி நம்ம வச்சுக்கிட்டு OSS சென்டர், OASS ரேடியஸாக அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? OSS சென்டரை நம்ம வச்சுட்டோம்னா அடுத்தது என்னது, OASS ரேடியஸாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அந்த சர்க்கிள் தான் என்ன செய்யும், நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே இப்படி ரவுண்டாக இப்படி வரும் இல்லைங்களா? அந்த சர்க்கிளை இப்படி வரைஞ்சிட்டோம். சர்க்கிளை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே ஆல்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூட் எவ்வளோ, 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஸ்கேலில் வச்சு 4 சென்டிமீட்டர் எடுத்து மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த 4 சென்டிமீட்டரை இந்த ஜீன்ற சென்டரில் வச்சு இங்கே ஆல்டிடியூடுக்கு 4 சென்டிமீட்டரை இங்கே கட் பண்ணணும். அப்போ இங்கே எங்கே கட் ஆகுதோ கட் ஆகிற இடத்த வச்சு நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் த செட் ஸ்கொயர் மூலியமாகவும் வரையலாம். ஆர் இப்படி ஸ்கேலை திருப்பி வச்சும் இந்த ஏபிக்கு கரெக்டாக இப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணி இதை நம்ம என்ன செய்கிறோம், பேரலாக கொண்டு போகணும். அங்கே தான் நம்மளுடைய டெக்னிக் இருக்குது. அழகாக இங்கே அப்படியே இதுக்கு பேரலாக இதுக்கு கொண்டு போயிட்டு இப்படி நிறுத்தினோம்னா இந்த லைன் என்ன ஆகும், இங்கேயும் கட் ஆகும், இங்கேயும் கட் ஆகும். எங்கே, அந்த சர்க்கிளில் நம்ம வரையக்கூடிய அந்த ஏபிக்கு பேரலாக வரையக்கூடிய லைன் தான் என்னது, PNQன்னு சொல்லக்கூடிய லைனு. அந்த PNQ லைன் வந்து அந்த ஆர்க்கில் கட் ஆகிற இடம் தான், அந்த சர்க்கிளில் கட் ஆகிற இடம் தான் C, இந்த பக்கம் D அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே சின்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு ரிக்குயர்மெண்ட்டான C வந்தாச்சு. இப்போ ABC அப்படின்னு நம்ம அப்போ ஏவையும் சியும் ஜாயின் பண்ணிக்கிறோம், சியும் பியும் ஜாயின் பண்ணிக்கிறோம், சியும் ஏயும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண உடனே நம்ம செக்கிங்க்கு வேண்டி ஒரு 25 டிகிரி இருக்கான்றது இந்த இடத்துல வச்சு கரெக்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், கரெக்டாக 25 டிகிரி இங்கே கரெக்டாக இந்த லைன் இங்கே வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடம் கரெக்டாக நம்ம வச்சுக்கிறோம், ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், 0 இங்கே வச்சுக்கிறோம். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 10, 20, 25 அப்படின்றது கரெக்டாக வருது. பார்த்தீங்களா? இங்கே நடுவில் சென்டரில் தெரியுது பாருங்கள், இந்த லைன் தான் 25. அப்போ 25 கரெக்டாக வந்து அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா? இவ்வளோ தாங்க நம்ம வரைகிறது. இதை ஒரு நம்ம ரீகால் மாரி கரெக்டாக பண்ணிட்டோம்னா அப்போ PQ மீட்ஸ் சர்க்கிள் அட் C and Dயில் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜாயின் ACN, நம்ம AC ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், BCயும் ஜாயின் பண்ணுறோம். தென் ABC இஸ் ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த என்னெல்லாம் வரைஞ்சிங்களோ அதை அழகாக கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படியே பாருங்கள். நீங்கள் அழகாக எழுதி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் 7 மார்க் கிடைக்கும். ரஃப் டயக்ராமில் இருக்கிற 1 மார்க் கிடைக்கும். ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் அழகாக எழுதிட்டிங்கன்னா புரியுதுங்களா, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 8 டைம்ஸ் போட்டு பாருங்கள். செம்ம ஃபுல் 8 மார்க்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஆல் த பெஸ்ட்.